மீனின் வயிற்றிலே அகப்பட்ட யோனா அவர்கள் தன்னுடைய புத்தி தெளிந்த பிறகு இவ்வாறாக தேவனை நோக்கி முறையிடுகிறார், விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். யோனாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படி அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்தது என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய ஆத்துமா தோய்ந்து போன பிறகுதான் தேவனை நினைக்கிறார். அதே போலதான் இன்று நாம் கூட தேவன் எத்தனையோ முறை நம்மை எச்சரித்திருக்கிறார். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எவர்களிடத்திலே பேச வேண்டும், பேசக்கூடாது, எதை மறைக்க வேண்டும், மறைக்கக்கூடாது என்று சொல்லி பலவித ஆலோசனைகளை தேவன் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருகிறார். வேத புத்தகத்தின் மூலம் பேசுகிறார், தீர்க்கதரிசிகளின் மூலம் எச்சரிக்கிறார். இப்படி பல விதத்திலே தேவன் நம்மிடத்திலே பேசுகிறார். ஆனால் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் நாம் செய்கையில் அகப்பட்டு விடுகிறோம். யோனாவை போல மீனின் வயிற்றுக்குள்ளே, உபத்திரவத்திற்குள்ளே, படுகொலியிலே, ஜனங்களிடத்திலே, துரோகிகளிடத்திலே, துன்மார்க்கர்களிடத்திலே அகப்பட்ட பிறகுதான் நமக்கு பிறகு புத்தி தெளிந்து தேவன் சொன்னதை நான் மீறிவிட்டேனே என்று மனம் வருந்துகிறோம். ஆனாலும் தேவ பிள்ளையே, பயப்படாதே. நீ மனம் வருந்தினாய் அல்லவா? நீ மனம் வருந்தும் பொழுதே தேவன் உன் பாவத்தை மன்னித்து விட்டார். நீ கீழ்ப்படியாமல் செய்த தவறை அவர் மன்னித்து விட்டார். இப்பொழுதும் பரலோகத்தில் இருக்கிற என் தேவன் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து, அந்த மகிமையின் ஸ்தலத்தில் இருந்து உன்னை நோக்கி பார்க்கிறார். நீ நினைத்ததை அவர் நினைவு கூறுகிறார். அவர் உன்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறார். நீ ஏறெடுக்கப் போகிற இந்த ஜெபத்திற்கு, இப்பொழுது நீ ஏறெடுக்கப் போகிற உன்னுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தரப்போகிறார். பயப்படாதே. மனம் வருந்தி தேவனிடத்திலே உன்னை ஒப்புக்கொடு. யோனாவை மீனின் வயிற்றிலிருந்து தேவன் பாதுகாத்து வெளியே கொண்டு வந்தது போல கர்த்தர் இப்பொழுது இருக்கும் உபத்திரவத்தில் இருந்து, நீ சிக்கியிருக்கும் பிரச்சனைகளில் இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்துவார். இந்த உபத்திரவத்தில் மத்தியிலும் தேவன் உன்னை பாதுகாத்து அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுதலை அளிக்கப் போகிறார். God bless you.